அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. திருப்பத்தூரில் காணாமல் போன 11ஆம் வகுப்பு மாணவன் பள்ளி வளாகத்தில் உள்ள பூட்டப்பட்ட கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் அவர் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி தொடர் போராட்டம் நடத்தி வரும் உறவினர்கள் ரயில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். நித்யானந்தன், வணக்கம். விரிவான விவரங்கள். அர்ச்சினி, அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கொத்தூர் கிராமத்தை சேர்ந்த சின்ன தம்பி இவரது மகன் முகிலன். இவர் பார்த்தோம்னா திருப்பத்தூர் பகுதியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் டோமினிக் சாவியோ மேல்நிலை பள்ளியில மாணவர் விடுதியில தங்கி 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராரு. இந்த நிலையில மாணவன் கடந்த 1ஆம் தேதி காணாமல் போனதாக பள்ளி நிர்வாகம் பெற்றோர்களிடம் கூறிய நிலையில அதிர்ந்து போன பெற்றோர்கள் தனது மகனை காணவில்லை என திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. புகார்னு பேர்ல 2 நாட்களாக தனிப்படை அமைச்சு போலீசார் தேடி வந்த நிலையில நேற்று அதே பள்ளியில் உள்ள இரும்பு கம்பிகளால் மூடப்பட்ட கிணற்றுல மர்மமான முறையில முகிலன் இறந்து கிடக்கிறாரு. இந்த நிலையில் மகன் சாவில் மர்மம் இருப்பதாக கூறி நேற்று காலை முதல் பல்வேறு போராட்டங்கள், அதாவது சாலை மறியல் மற்றும் திருப்பத்தூர் நகர காவல் நிலையம் முற்றுகை என பல்வேறு போராட்டங்களை நடத்திட்டு வராங்க. இந்த நிலையில 2வது நாளாக பள்ளியின் பாதரை கைது செய்ய வேண்டும் என கோரியும், மேலும் பள்ளியை மூட வேண்டும் என கோரிக்கையை வைத்து பல்வேறு போராட்டங்களை இன்றையும் போராட்டம் நடத்துறாங்க. திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில அனைத்து கட்சியினர் சார்பில் போராட்டமும் நடத்துறாங்க. இந்த நிலையில அங்கிருந்து ரயில்வே நிலையம் பகுதியில் சென்று ரயிலை மறிக்க முயற்சி செஞ்சாங்க. அப்போது அங்கிருந்து நின்று கொண்டிருந்த ராஜ்கோட் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில்ல திடீரென ஏற முயற்சி செய்தனர். அப்போது முகிலனின் அக்கா பரமேஸ்வரி என்பவர் ரயில்ல ஏற முற்படும் போது அவரை போலீசார் அங்கிருந்து குண்டு கட்டியா தூக்கி அப்புறப்படுத்தினர். அப்போது அங்கிருந்த உறவினருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து தண்டவாளத்தில் உறவினர்கள் படுத்துக்கொண்டு கதறினாங்க. அவர்களையும் அங்கிருந்து போலீசார் அப்புறப்படுத்த பணியில் ஈடுபட்டாங்க. அதன் பின்பு பார்த்தோம்னா காவல் வாகனத்துல போலீசார் அந்த உறவினர்களை அழைச்சு அரசு மருத்துவமனை கொண்டு வந்திருக்காங்க. இதன் காரணமாக பார்த்தோம்னா தற்போது அப்பகுதியில் பரபரப்பு காணப்பட்டு வருகிறது. அஸ்வினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தன். அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.